அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. 70 கொடுக்க முடியாது, 20 தான். ஏன்னா நீங்களே உங்கள் ஆதரவாளர்களே சொல்கிறாங்க 10க்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சு நீங்கள் 70 கேட்குறீங்க, ஒன்றா 20 கொடுக்குறோம். இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லாட்டா போங்கன்னு சொல்ல முடியுமா? இதில் பாஜக இன்னொரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். 10 சீட்டு 20 சீட்டு கொடுத்தாங்கன்னா ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஆனால் 50லேருந்து 70 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிறதுல 117 ஜெயிக்க முடியுமா அப்படின்றது சிக்கல் அதிமுகவுக்கு. இந்த கேஸ் ஒவ்வொரு எம்எல்ஏ சீட்டும் முக்கியம். அப்போ பாஜக போட்டியிடுகின்ற தொகுதிகளில் அதிமுக ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகித்தான் ஆக வேண்டும். ஸோ அதுக்காகவாது பாஜக 70 சீட்டு கட்டாயம் கேட்டே ஆகணும். நீங்கள் கூட்டணியில் ஒரு கட்சி அப்படின்னு வந்துட்டு, இல்லைங்க நீங்களாம் நீ தான் ஜெயிக்க மாட்டீங்க, நாங்கள் நின்றால் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கோங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். முதல்ல இந்த ஆர்கியூமெண்ட்டே தப்பு. பாஜக நின்றால் ஜெயிக்காது, அதிமுக நின்றால் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறது கயமைத்தனம்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தான் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னா அப்புறம் ஏன் எங்களை சேர்த்துக்கிறீங்க? உங்களுக்கு வேல்யூ இருக்குல்ல, நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் ஜெயிப்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கு பதிலாக நாங்கள் நிற்கிறோம், உங்கள் ஓட்டை எங்களுக்கு போட சொல்லுங்கள், நாங்கள் ஜெயிக்கிறோம். இப்போ பாஜக உறுதியாக 70 சீட்டு வரைக்கும் வரும் தாராளமாக. அதாவது எப்பா இந்த நேரத்தில் நீ ஸ்பின்னரை தான் இறக்கணும், இந்த நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலர் தான் இறக்கணும் அப்படின்னு தான் ஒரு கமெண்டேட்டர் சொல்ல முடியும். ஆனால் அங்கே ஃபீல்டில் விளையாடுற கேப்டன் குண்டக மண்டங்க இல்லை இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அதனால் அவருக்கு தான் நான் சான்ஸ் கொடுப்பேன், அவரை நான் பெஞ்சில் தான் உட்கார வைப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா, தோற்று போனாருன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு 70 சீட்டு கொடுங்க, இல்லை குறைஞ்சது 60 சீட்டாவது கொடுங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் தனியாக போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு அண்ணாமலை கட்சி இருந்துக்கலாமா? அவர் தனியாக இருந்ததுன்னு இது பண்ணார், அவர் பகச்சு அதை அப்புறம் பார்த்துக்கிறேங்க. நாங்கள் தனியாக இருந்து அப்போ அண்ணாமலையை நாங்கள் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க, கூட்டணியில் யார் யார் சேரணும் சேர்த்துக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் எத்தனை சீட்டு அப்படின்றது பேச்சுவார்த்தை பின்னாடி தானே நடக்கணும். அப்போ அன்றைக்கி என்ன சுச்சுவேஷன், அதை சீட்டோட நிற்குமா அதிகார பங்கோட நிற்குமா, அது அப்புறம் மொத்தத்தில் எடப்பாடி அவர்கள் இது சம்பவிச்சு தான் ஆகணும். சரியான இடத்துல லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெல்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், டெல்லி பயணம் மாறி மாறி பாஜக தலைவர்கள், உங்களுக்கே தெரியும், அதிமுகவுடைய பொதுக்குழுவில் இந்த வார்த்தையை அது எல்லாருக்கும் தெரியுங்கிற மாதிரி காட்டமாக சொன்னாங்க. கூட்டணி தலைமையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முழு அதிகாரம் அவர்கள் தான் எடுப்பார்கள்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது பேசி அடுத்த நாள் நயினார் அவர்கள் எடப்பாடி அவர்களை போய் சந்திச்சுட்டு இன்னைக்கு டெல்லி பயணம். அண்ணாமலை அவர்களும் 2 நாளாக வாண்டடாக டெல்லி தலைமையே கூப்பிட்டு தான் அவராக திட்டமிட்டு போகல, பட் அங்கேருந்து கூப்பிட்டுருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றதோட என்ன நடக்க போகுது அப்படின்றது தானே முக்கியம். நடந்தது நல்லபடியாக நடந்தது, நடக்க போவது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு கடையிலலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்தது இல்லையா? இன்னைக்கு ரைட்டு கூட்டணி பற்றி முடிவெடுப்பார் அப்படின்னா, இது அதிமுகவில் மட்டும் இல்லை ரூபன், மானிமான்னு ஒரு கட்சி வச்சுருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அங்கேயே அப்படி தான் சொன்னாங்க, அதெல்லாம் விட்டுருங்க, கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு ஒருத்தர். இது மாதிரி எல்லா கட்சியிலையும் தலைவர், இங்கே பொதுச் செயலாளர், அவங்க யாரோ அவங்க தான் முடிவெடுப்பார், இவ்வளோதான். இது வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். ஆனால் இன்றைக்கு யார் வருவாங்க கூட்டணிக்கு இனிமேல் சொல்லுங்கள்? பாமக, தேமுதிக, அவங்க 2 பேரும் ஸ்பெண்ட் ஃபோர்ஸஸ். இனிமேல் அவங்கள சேர்த்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அமமுக, ஓபிஎஸ், சசிகலா இவங்கள சேர்க்க போகிறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே என்ன நீங்கள் கூட்டணி முடிவு எடுக்க போகிறீங்க? யார் இருக்காங்க வரத்துக்கு? அங்கே தான் சந்தேகமே எழும்புது. என்னென்னா, பிஜேபியை கூட கலட்டி விட தயாராக இருக்கிறாங்களா, அப்போ தாவேகா பக்கம் கூட போகிறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்லாம் ஒரு பார்வை இருக்குது. சரியாக செக் வச்சுட்டாரு அமித்ஷா அவர்கள். இப்போ எந்த மூஞ்சை வச்சுன்னு இவங்க தாவேகா கிட்ட போவாங்க? போனால் ரைட்டு, பாவம் நீங்கள் சிஎம் எல்லாம் இருந்திருக்கீங்க, ஒரு பெரிய கட்சின்னு வேறு சொல்கிறீங்க, ஒரு காலத்தில் பெரிய கட்சியாக இருந்திருக்கீங்க, ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து தோத்துக்கினே வந்திருக்கீங்க, அதனால் சரி உங்களுக்கு பெரிய மனசு பண்ணி நாங்கள் டெப்டி சிஎம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாரா எடப்பாடி? ஏற்கனவே அங்கே அண்ணன் செங்கோட்டையன் இருக்கார், அவர் வேறு சொல்லின்னுக்கிறார் இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க அப்படின்னுக்கிறாங்க. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, அதிமுகலேருந்து நிறைய பேர் இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு. அப்போது தாவேகால என்ன பண்ணுவாங்க, பேச்சுவார்த்தையை நடத்தினோம். ஒருவேளை இவர் அந்த பக்கம் போகிறேன், கூட்டணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட, சரி அப்போ எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் செங்கோட்டையனை அனுப்புகிறோம், பேசுங்க. ஏற்கனவே மந்தையிலிருந்து பிரிந்த 2 ஆண்டுகள் சந்திக்கும் பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் எங்கே இருந்தார்? அங்கே இருந்தவர் தானே, இப்போ கட்சி தலைவராக வேறு ஆகிட்டார்.
அப்போது பேசும்போது எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தவங்க தானே, அதனால் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் எதிர்த்துக்குன்னு போனார், கெடு விதிச்சுட்டு போனார். இப்போ அங்கே போன பிறகு இவரை வந்து எம்ஜிஆர் மாதிரி பார்க்குறேன் அப்படின்றாரு, இவரை தான் வந்து சிஎம் ஆக போகிறேன் அப்படின்றாரு, இதெல்லாம் சொல்லி நிற்கிறாரு. அடுத்தது கொங்கு மண்டலம் முழுக்க ஏன் கண்ட்ரோலில் குத்தணும் அப்படின்லாம் வேறு சொல்லி நிற்கிறாரு. அப்படி இருக்குச்சு அவரோட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நல்லா இருக்காது. இப்போ இருக்கிற நிலைமையில் அதிமுக வந்து பாஜகவை கைட்டி விட்டாங்க அப்படின்னா அம்போன்னு நிற்கணும், வேற வழியே கிடையாது உங்களுக்கு, யாரும் வரமாட்டாங்க. அப்போ பாஜக கண்டிஷனுக்கு அதிமுக அடிபடுமா? ஏன்னா 70 தொகுதி வரை கேட்குறாங்க, இதை சாதகமாக வச்சுக்கிட்டு. முதல்வர் வேட்பாளர் என்ன நம்பி நீங்கள் வரதா இருந்தால் வாங்க திரு விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க. எப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொன்ன மாதிரி இதை ஏற்றுக்கிட்டு போக மாட்டான்ட்டீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு இப்போ என்ன முடிவு, ஏதாவது ஒன்று சொல்லி இப்போ பாஜக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இதை யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் முடியாதுங்க. கட்சி இருக்குது, 2 கட்சி தான் இருக்காங்க பாதி இல்லையா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. 70 கொடுக்க முடியாது, 20 தான். ஏன்னா நீங்களே உங்கள் ஆதரவாளர்களே சொல்கிறாங்க 10க்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சு நீங்கள் 70 கேட்குறீங்க, ஒன்றா 20 கொடுக்குறோம். இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லாட்டா போங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். ஏன்னா எங்கே போவீங்க வேற இப்போதைக்கு அவங்கள சேர்த்துக்கக்கூடிய ஒரே கூட்டணி அப்படின்னா சிரிக்காதீங்க, திமுக தான். நானே சிரிக்கிறேன்னா இல்லை, அங்கே தான் போய் சேரணும், வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? தாவேகா அவங்க உச்சத்தில் இருக்காங்க, ஆல்ரெடி 48% எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க, 150 சீட்டில் லீடிங்கில் இருக்காங்க. அப்படி இருந்துச்சு அவங்கள சேர்த்துக்கின்னு என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி 117 அதை தாண்டி போயாச்சு, 150 வரைக்கும் போயாச்சு அவங்க. இதுக்கு மேலே 200 டச் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ அந்த 70 ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி வேற யார் இருக்கா பாஜகவுக்கு தான் கொடுத்தாகணும், இல்லட்டா அதை மீற முடியுமான்னு கூட சொல்கிறீங்க. அதில் பின்னாடி பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த 70 பேசி ஒரு 50 கிட்ட கொடுத்தாலும் அது திமுகவுக்கு தானே அது சாதகமாக போகும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகன்னு ஒரு பேர் இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இல்லை, பாஜகவுக்கு ஒரு பேர் இல்லையா, அதுக்கு ஓட்டு இல்லையா, அண்ணாமலை இல்லையா, எங்கே போயிட்டார் அவர்? பாஜகவில் தானே இருக்காரு. அவர் இறங்கி பிரச்சாரம் பண்ணாருன்னா நீங்கள் அதிமுக தொகுதி வேணாம், பாஜக தொகுதியிலே வந்து நில்லுங்க. அங்கே போய் அவர் இறங்கி பிரச்சாரம் பண்ணாருன்னா ஓட்டு விழாதா? ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ முன்ன மாதிரி கிடையாது. கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க, நீங்கள் என்ன தான் வந்து அதிமுகவினர் எங்களுக்கு ஓட்டு போடவில்லை, அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொன்னாலுமே இப்போ அண்ணாமலை அவர்கள் சாதிச்சு காமிச்சிருக்காரு 24 தேர்தலில். அப்போது இந்த மாதிரி ஒரு கணிசமான தொகுதிகளை வாங்குறாங்க. அப்போ அந்த தொகுதிகளில் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்குது, அதை ஓரளவுக்கு இவரால் அட்ராக்ட் பண்ண முடியும். அது இப்போ விஜய்க்கு போகுதுன்னு சொல்கிறாங்களே. வரேன் அதைத்தான் நான் சொல்ல வரேன். எல்லாமே அந்த பக்கம் போயிடாது. 35% நியூட்ரல் ஓட்டர்ஸ் அத்தனையும் அந்த பக்கம் போகாது. ஆனால் இந்த தடவை திமுகவுடைய ஓட்டு குறைய போகின்றது, அது தாவேகா பக்கம் போகுது. பாஜகவுடைய ஓட்டுன்றது இன்டாக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ 50 சீட்டு கொடுக்குறாங்க, 70 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் பாஜக இன்னொரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். 10 சீட்டு 20 சீட்டு கொடுத்தாங்கன்னா ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஏன்னா இந்த 20 சீட்டு இல்லாட்டாலும் மீதி இருக்கிற 214 சீட்டில் நம்ம எப்படியும் 117 ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த தொகுதிகளில் வேணால் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காமல் இருக்கலாம் இவங்க சொல்கிற மாதிரி. ஆனால் 50லேருந்து 70 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிறதுல 117 ஜெயிக்க முடியுமா அப்படின்றது சிக்கல் அதிமுகக்கு. இந்த கேஸ் ஒவ்வொரு எம்எல்ஏ சீட்டும் முக்கியம். அப்போ பாஜக போட்டியிடுகின்ற தொகுதிகளில் அதிமுக ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகித்தான் ஆக வேண்டும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஸோ அதுக்காகவாது பாஜக 70 சீட்டு கட்டாயம் கேட்டே ஆகணும். ஏன்னா அப்போ தான் அது அதிமுகவுக்கு வந்து ஒரு செக் வச்சா மாதிரி. நீங்கள் பாட்டுக்கு எங்களெல்லாம் கைட்டி விட்டுட்டு நீங்கள் மட்டும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. இந்த மீதி இருக்க ஒரு 180 அதில் வந்து உங்களால் 117 ஜெயிக்க முடியல அப்படின் போது மைனாரிட்டி கவர்மெண்ட்னா அப்போ எங்களுடைய சப்போர்ட் வேணும். நீங்கள் பாட்டுக்கு 70 தொகுதியில் எங்களை கைட்டி விட்டீங்க, இல்லை 50 தொகுதியில் எங்களை கைட்டி விட்டீங்க, எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே வரமாட்டீங்க. இந்த 50ம் அப்படியே சாலிடாக திமுக கூட்டணிக்கு போயிடும், இவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா. அதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஆல்ரெடி ஒரு 50 அஷ்யூர்டு. இதெல்லாம் தெரியாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இப்படி பேசுகிறாரு. தெரிஞ்ச மட்டும் என்ன பண்ண முடியும்? எனக்கு சொல்லுங்கண்ணே. இப்போ தெரியும்னு வச்சுக்காங்க, இல்லை 20 தான் அப்படின்னா கடைசியில் அவங்களும் போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா பிஜேபி ஹேஸ் காட் நத்திங் டு லூஸ். அதை புரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் வந்து ஐயோ நாங்கள் ஆட்சியில் இருக்கமே, இந்த ஆட்சி போயிட போதேன்னு அழுகிற நிலைமையில இன்றைக்கி பாஜக இல்லை. அவங்க என்றைக்குமே எங்கள் ஆட்சியில் இல்லை. இங்கேருந்து ஒரு 10 MP 20 MP வருது, இதை நம்பி தானே வந்து மத்திய ஆட்சி அப்படின்ற நிலைமையிலையும் அவங்க இல்லை. எலெக்ஷனை ஜாலியாக எடுத்துக்கிறது பாஜக மட்டும்தான். பாருங்க, வெற்றி தோல்வி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதுதான் கடைசி மேட்ச்சு, நாங்கள் எப்படியும் ஃபைனலுக்கு போக போகிறது கிடையாது. ஆனால் கடைசியில் வந்துட்டு
எவனாவது ஃபைனலுக்கு போகிறோன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவனை அடி நடிச்சிட்டு போகிறோன்னு எத்தனை டீம் விளையாடுறாங்க. அந்த மாதிரி தான். எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இதில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்ன, இங்கேருந்து எம்பி வந்து தானே நாங்கள் மத்தியில் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம். 14, 19, 24 அப்படின்னு என்ன ஆச்சு? ஒன்றும் கிடையாது. ஸோ இதை நம்பி நாங்கள் இல்லை. மற்ற ஸ்டேட்லலாம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். அடுத்தது இங்கே நடக்கின்ற சில விஷயங்கள், இதுக்கு காங்கிரஸும் துணை போயிட்டு நார்த்தில் பயங்கரமாக அடி வாங்க போது காங்கிரஸ் வரப்போகின்ற தேர்தல்களில். அப்போது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 29 நாங்கள் சாலிடாக தனி மெஜாரிட்டியோடு வருவோம். கவலையே இல்லை. தமிழகத்தில் இந்த 39 ப்ளஸ் பாண்டிச்சேரி 40 சீட்டு ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 26 தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வர முடியலைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நாங்கள் போகிறதுனா போகிறோங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்க, அது ஒன்றும் இல்லாமல் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன நாங்கள் என்ன வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே 10 எம்எல்ஏவோட ஆரம்பித்தோம்? ஒன்றுமே கிடையாது. இல்லை, ரெப்ரசன்டேஷனே இல்லாமல்லாம் இருந்திருக்குது. இல்லை, அந்த மாதிரியே இருந்துட்டு போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன, யாருக்கு லாஸ் அதிகம்? அப்போ அவங்க தான் கவலை பண்ணோம். இன்றைக்கி காங்கிரஸுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. தனியாக நின்றாங்கன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது அவங்களால. அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நல்லாவே தெரியும். ஆனாலும் எதுக்கு காங்கிரஸை விட மாட்டேங்கிறாங்க? திமுகவில் எத்தனை சீட்டு கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தலில்? யோசிச்சு பார்த்தீங்களா? யாராவது கொடுத்துருப்பாங்களா அவங்களுக்கு? பெருந்தன்மையை அள்ளி கொடுத்தாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவங்களுடைய வாக்கு சதவீதத்துக்கும் அவங்களுக்கு கொடுத்த சீட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லப்போனால் காங்கிரஸோட பெரிய கட்சி விசிகா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சொல்லலாம், சார் காங்கிரஸுக்கு வந்து 3-4% இருக்குது, விசிகாவுக்கு என்ன இருக்குன்னு. அப்படி கணக்கு போடாதீங்க. விசிகா தனியாக நின்றாங்கன்னா அவங்க வந்து 1%, 2% இவ்வளோ தான். ஆனால் அந்த ஒரு கிரெடிபிள் அலையன்ஸில் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் 10லேருந்து 12% ஓட்டை ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் விசிகாவுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அதுவே வந்து ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கின்றது தாவேகாவு. அப்போ எப்படி திமுகவில் காங்கிரஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி அதிமுகவுக்கு பாஜக. ஏன்னா காங்கிரஸ் வந்து இங்கே டெபாசிட் பண்ணாலும் கவலை இல்லை, எங்கள் வெளில ஒரு அனுப்புறீங்களா அரைட்டு நாங்கள் இருந்துட்டோம், ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி அதிமுக இருக்குது. தனியாலாம் அவங்களால வந்து கனவே காண முடியாது நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு பாஜக தேவை. உனக்கு தானே தேவை அதிகம். இப்போ ஒன்று வேணாங்க, ஒரு 116 சீட்டில் ஜெயிச்சிடுறாங்க, மெஜாரிட்டி குறையுது. ஒரு கட்சி வந்து 3 எம்எல்ஏ வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துலேருந்து 2 பேரும் வந்து கேட்பாங்க, வாங்க 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 அப்படின்னு. அப்போ என்ன சொல்லாங்க, ஒரு டெப்டி சிஎம் கொடுக்குறீங்களா? எப்பா நாங்கள் 116 வச்சுக்கிறோம், நீ வெறும் 3 எம்எல்ஏ தான் வச்சுருக்க, அதனால என்ன, இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா அவங்க 118 ஆயிடுவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து எனக்கு டெப்டி சிஎம் கொடுக்குறாங்க, ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பழகிட்டோமே அப்படின்றதுக்காக நான் அவங்கக்கிட்ட முதல் ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்து தானே ஆனோம். அப்போ வந்து 3 பெருசா 116 பெருசா இல்லை 115 பெருசாலாம் கேட்க முடியாது. இல்லை, இது நீங்கள் எடப்பாடி அவர்களுக்கு தெரியட்டாலும் கூட யதார்த்த உண்மைங்கிறது கல அரசியல் நம்ம பார்க்குறோம். இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் தாவேகா பக்கமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போக முடியாது, ஏன்னா துணை முதல்வர் கேட்டு போக மாட்டார். அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் மறுக்கிறாரு. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்? வேற எந்த கட்சி போக போகுது? வேற எந்த கட்சி? நான் ஒன்று கேட்குறேன், இதில் சில பேர்லாம் சொல்கிறாங்க, அது பாருங்க, நீங்களே கூட ஆரம்பத்தில் கேட்டீங்க சார் அதிமுகனுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன், இங்கே திமுக தான் செல்வாக்கான கட்சி, காங்கிரஸுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் காங்கிரஸ் இந்த இடத்துலலாம் ஜெயிச்சதில்ல. பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஜெயித்தாங்க? திமுகவுடைய ஆதரவு செல்வாக்கு ஓட்டு அதில் தானே ஜெயித்தாங்க. இப்போ விசிகாவில் 2 பேர் ஜெயிச்சாங்க அப்படின்னா எப்படி ஜெயிச்சாங்க? கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாங்கன்னு எப்படி ஜெயிச்சாங்க? திமுக தான். சும்மா கம்யூனிஸ்டுக்கு அவங்க கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தக்க வச்சு கொண்டு போகிறீங்க. அதை மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கூட்டணியில் ஒரு கட்சி அப்படின்னு வந்துட்டு, இல்லைங்க நீங்களாம் நீ தான் ஜெயிக்க மாட்டீங்க, நாங்கள் நின்றால் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கோங்க. இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, நாங்கள் நின்றால் தான் ஜெயிப்போம் அப்படின்னா, ஏன் அப்போ உங்கள் செல்வாக்கில் நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, இல்லை ஜெயிக்கக்கூடாதா? நாங்கள் நின்றால் உங்கள் ஆளுங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? கேட்பாங்களா மாட்டாங்களா? முதல்ல இந்த ஆர்கியூமெண்ட்டே தப்பு. பாஜக நின்றால் ஜெயிக்காது, அதிமுக நின்றால் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து கயமைத்தனம்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, இதை சொல்லி தானே சீட் பேரமே பேசுகிறாங்க. ஏங்க நாங்கள் செலவு பண்ணுறோம், கூட வர எல்லாம் செய்கிறாங்க, உங்களுக்கு வேல்யூடு கிடையாதுங்க, நீங்கள் தரதை வாங்கியிருப்போம், கடைசி உங்களுக்கு வேல்யூ இருக்குல்ல, நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் ஜெயிப்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கு பதிலாக நாங்கள் நிற்கிறோம், உங்கள் ஓட்டை எங்களுக்கு போட சொல்லுங்கள், நாங்கள் ஜெயிக்கிறோம். அங்கே தானே போட மாட்டேங்கிறாங்க. ஏன் போட மாட்டேங்கிறாங்க? ஏன் போட மாட்டேங்கிறாங்க? அதை நீங்கள் யோசிங்க.
இப்போ நான் கேட்குறேன், அப்படி இல்லைங்க, அதிமுக தாங்க நீங்கள் வந்து பாஜக நின்றா ஓட்டு விழாதுன்னு. ஏன் விழாது? உன் கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டானா? என்ன லாஜிக் இது? அப்போ நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, அதை ஒத்துக்க முடியாது. ரைட்டுப்பா, வேணாப்பா, நாங்கள் தனியாக போய்க்கிறோம்ப்பா, என்னப்பா இருக்குது எங்களுக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? 26 ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னா அப்புறம் என்ன ஆவார் அண்ணன்? அதெல்லாம் யோசிக்கணுமா வேணாமா? ஸோ ப்ராஃபிட்டு லாஸு அப்படின்றதோட யாருக்கு அதிக லாஸு, யாருக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்க்க வேண்டிய நேரம் கிடையாது. யாருக்கு அதிக லாஸு, கூட்டணி கணக்குகள் எல்லாமே அப்படி தான், வேற ஒன்றும் கிடையாது. பாஜகவுக்கு உறுதியாக 70 சீட்டு வரைக்கும் வரும் தாராளமாக சொல்கிறீங்க. அதாவது எப்பா இந்த நேரத்தில் நீ ஸ்பின்னரை தான் இறக்கணும், இந்த நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலர் தான் இறக்கணும் அப்படின்னு தான் ஒரு கமெண்டேட்டர் சொல்ல முடியும். ஆனால் அங்கே ஃபீல்டில் விளையாடுற கேப்டன் வந்து குண்டக மண்டங்க இல்லை இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அதனால் அவருக்கு தான் நான் சான்ஸ் கொடுப்பேன், அவரை நான் பெஞ்சில் தான் உட்கார வைப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா, தோற்று போனாருன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நாம சொல்கிறது அவங்க காதில் விழாது. இந்த முடிவை பாஜக தைரியம் நீங்கள் சொல்கிறீங்க, தேர்தல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நாங்கள் எப்படி வேணாலும் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த முடிவை பாஜக எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கா? தனியாக எடுக்கணும் போகிறனா போங்க அப்படி விட மாட்டாங்க. ப்ரெஷர், எங்களுக்கு 70 சீட்டு கொடுங்க, இல்லை குறைஞ்சது 60 சீட்டாவது கொடுங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் தனியாக போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு அண்ணாமலை கட்சி இருந்திருக்கலாமா? அவர் தனியாக இருந்து தானே இது பண்ணார், அவர் பகச்சு. அதை அப்புறம் பார்த்துக்கிறேங்க, நாங்கள் தனியாக இருந்து அப்போ அண்ணாமலையை நாங்கள் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதிமுக அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து உக்காந்துக்கிறோம், அவ்வளோதானே. ஏற்கனவே வந்து அதிமுகவை எத்தனை இடத்துல 3வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க, டெபாசிட் இல்லாமல் காலி பண்ணியிருக்காங்க, பார்த்தது தானே இது. இவ்வளோலாம் நடந்த பிறகும் நாங்கள் நின்றா தான் ஜெயிப்போம், பாஜக நின்றா ஜெயிக்காது அப்படின்னா நீங்கள் நின்றா 3வது இடத்துக்கு போட்டிங்களே, டெபாசிட் இல்லாமல் போனீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா கோபால்? அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இது எந்த எலெக்ஷனாக இருந்தாங்க சும்மா சொல்லலாம் நீங்கள். அது பாருங்க, பார்லிமெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரியல் ஃபேஸ் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, நீங்கள் எல்லாம் எது ஒன்றா சொல்லலாம். இன்னைக்கு நிலவரம் என்னன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களது செல்வாக்கு அப்படின்றத இவங்களால டேமேஜ் பண்ண முடியல. அவருடைய இமேஜ் அப்படின்றது இன்டாக்டாக இருக்கு. ஓகே. அடுத்தது ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்னா எல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் வேணும். இப்போ 96ல் ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது, சுனாமி, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான சுனாமி. அந்த காலகட்டத்திலையும் ஆக்சுவலாக கலைஞர் திமுக வந்து அப்போது தமாகவோட சேர்றதா இல்லை, அவங்க தனியாக ஒரு கூட்டணியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்க, சோ அவர்கள் இன்னும் சிலர் பேரும் சேர்ந்து இல்லை இது ரிஸ்கே எடுக்கக்கூடாது, இந்த பக்கம் 2ஆக பிளவுபட்டதுன்னு சொன்னால் அப்போ அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அது ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அவங்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சோ அவர்கள் வந்து திமுகவை எவ்வளவு கடுமையாக எதிர்த்து வந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் சேரணும்னு சொன்னார். அப்போது நீங்கள் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை நீங்கள் அதை வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு யுனைடெட் ஃபேஸாக, ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டாக மக்களுக்கு உங்களை ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படி பண்ண முடியலன்னா அந்த எதிர்ப்பு வாக்குகள் உங்களுக்கு வராது. இப்போ தாவேகா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான ஓட் பேங்க்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா? நாத்தாக்கா வாக்குகள் தான் முதல்ல கேஷுவாலிட்டி அப்படின்னு, அதுதான் நடக்கின்றது. அடுத்தது விசிகா வாக்குகள், இது கேஷுவாலிட்டி, அது மைனாரிட்டி வாக்குகள், இதெல்லாம் அந்த பக்கம் போகுது. உடனே எல்லாரும் சார் எல்லாம் இளைஞர்கள், எத்தனை பர்சன்ட்டுங்க புதுசாக வர இளைஞர்கள் ஓட்டு இருக்குது? 30%. ஏன் திமுகவில் இளைஞர்கள் இல்லையா? பாஜகவில் இளைஞர்கள் இல்லையா? அதிமுகவில் ஒன்றா கம்மியாக இருக்காங்க, திமுகவில் பரம்பரையாக இருக்காங்க. அப்போ அங்கே அவங்க வீட்டில் வந்து சின்ன பசங்க இருக்க மாட்டாங்களா, இளைஞர்கள் இருக்க மாட்டாங்களா? அவங்கெல்லாம் வந்து விஜய் பின்னாடி தான் வருவாங்களா? என்ன பேசுறீங்க? இன்னும் இளைஞர்கள்லாம் ஒட்டுமொத்த இளைஞர்களும் விஜய் பின்னாடி போகிற மாதிரி பேசுனா எப்படிங்க? நீங்கள் அதிமுக பாஜக அந்த ஒத்துழைச்சி அன்னைக்கு அண்ணாமலை அவர்களை ரிலீஃப் பண்ணிவிட்டு அந்த கை கோர்த்து ஒன்றா தூக்கிட்டு நின்றதுக்கே வந்து நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்க, இதெல்லாம் அக்ரிமெண்ட்டுக்கு உடன்பட்டு தானே செயல்படுறாங்க. அதனால தானே பொதுக்குழுவில் உறுதியாக மீண்டும் சொல்லி இன்றைக்கி நயனார் போய் பார்த்தோம், இல்லை அவர் தரதை வாங்கிட்டு போங்க, ஒன்று அவர் டெல்லி பயணம், இது முன்னுக்கு மறுநாள் இருக்குல்ல. அன்னைக்கு நீங்கள் அவர் சொல்லி தானே கூப்பிட்டீங்க பாஜகவுக்கு, இங்கே பாருங்கள் நான் தான் முடிவு எடுப்பேன், நான் தான் இது பண்ண போகிறேன், சரி வாங்க அப்படின்னு சொல்லி தானே அன்றைக்கி அண்ணாமலை அவர்களை ரிலீஃப் பண்ணி எல்லாம் பண்ணி. அப்போ இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்க நீங்கள் வாங்கிட்டு போகலாம் என்ன நிச்சயம்? ரூபன், அது போன மாதம், இது இந்த மாதம். ஓகே, இவ்வளோ தான் சொல்லணும். தேமுதிக தலைவி பிரேமலதா அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இங்கே அது எழுதி குத்தமா கேட்டாங்களா இல்லையா? அவங்க வந்து சரியான நேரத்தில் வெளியிடுவோம்னு சொன்னாங்க, அது வெளியிடலை. ஸோ ரிட்டனாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
எழுதி கொடுத்துக்கிறாங்களா? அதுவும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை இல்லை இப்போ என்ன பாஜக எழுதி கொடுத்தாங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறோன்னு எழுதியாக கொடுத்துக்கிறாங்க. சீட்டை பற்றிலாம் ஆரம்பத்தில் பேசலை. இது அவர் பண்ண இன்னொரு தப்பு. அலையன்ஸ்னு ஃபார்ம் ஆன உடனே அன்றைக்கே கப்புன்னு 20 எடுத்துக்காங்க அப்படின்னு எதுன்றதை வேணால் பின்னாடி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் கழுத்து போட்டு இதோ இருக்குது பாருங்கள். வழக்கமாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க. பார்த்தீங்களா, இப்போ தான் சமீப காலமாக அதை காமிக்கிறது இல்லை, எல்லாம் வாய் வார்த்தையிலே அதே தான். அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. இதே விஷயத்த பாஜக கையில் எடுத்துச்சுன்னா அது பாருங்க, கூட்டணியில் யார் யார் சேரணும் சேர்த்துக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் எத்தனை சீட்டு அப்படின்றது பேச்சுவார்த்தை பின்னாடி தானே நடக்கணும். அப்போ அன்றைக்கி என்ன சுச்சுவேஷன், அதை சீட்டோட நிற்குமா அதிகார பங்கோட நிற்குமா அது அப்புறம். ஏன்னா அதையும் நீங்கள் உறுதிப்படுத்தலை. அன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு தான் போனீங்க, கூட்டணி ஆட்சி தான், அதில் மறுப்பே தெரிவிக்கலையே. இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது முதலுக்கே மோசமாக போயிடும். ஏன்னா அப்போ அதிமுகவில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஆஹா இவங்க அதிகமாக ஜெயிச்சாங்கன்னா நமக்கு கஷ்டம்னு. அதுக்காகத்தான் 70 சீட்டுன்னு சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? 70 சீட்டுன்னு வந்தாச்சுன்னா நீங்கள் பாஜக நிற்கிற தொகுதிகளில் நீங்கள் அவங்கள ஜெயிக்க வச்சே ஆகணும். இல்லைன்னா நீங்களே ஆட்சி அமைக்க முடியாது. அங்கே கை கழுவி விட்டிங்கன்னா அப்புறம் இங்கே சிக்கலாயிரும். அப்போது பாஜக ஓட்டு ஒன்றா அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கலாம். அகைன் இவங்க 70 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரைட்டு, நமக்கு மரியாதைக்குரிய இடம் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த கூட்டணி ஜெல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகும். 20ன்னும் போது பாஜக ஓட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா அந்த ஆதரவாளர்கள் இந்த சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அதிகமாக வாக்கு போட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆமாம் இது ஒரு கூட்டணி, இதுக்கு நான் ஓட்டு பண்ணமா அப்படின்னு சொன்னங்கிருவாங்க. அந்த ஓட்டை நம்ம அந்த 18 கூட்டணியோட சேர்த்து அண்ணாமலை முகத்துக்காண்டி தானே வரேன் அதைத்தான் நான் சொல்ல வரேன் நான். இப்போ 20 சீட்டு அப்படின்னும் போது நிச்சயமாக அண்ணாமலையை சேர்க்க மாட்டாங்க. வேணாங்க அப்படின்னு, ஆமாம் 20 சீட்டு இதில் எத்தனை ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போது டோட்டலாக ஒரு 8லேருந்து 10% வாக்குகள் அப்படின்றது அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு கட் ஆகிரும். அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. அப்போது பாஜக வாக்குகள் பாஜகக்கே போவாதுன்னும் போது அதிமுகவுக்கு எங்கே போகும்? அது வேறு யாருக்கு தான் போகும்? அது எங்கே வேணால் போகலாம். விஜய் கூட தாவேக்காக்கு போகலாம், நாத்தாக்காக்கு போகலாம், நோட்டாக்கு போகலாம். இல்லை நானே திடீர்னு நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து நிற்கிறேன்னு சொல்லலாம். வரீங்களா, உனக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன், 2 சீட்டு கொடுக்குறேன், தம்பி உனக்கு 2 சீட்டு கொடுக்குறேன்ப்பா. ஆமாம், ஏன்னா நம்மக்கிட்ட 234 பேர் இல்லை, 117 பேரே தேர்வாங்களான்னு தெரியல. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் 2 சீட்டு கொடுத்துருவேன். அப்படி எனக்கு கூட போடலாம். அப்போது அதிமுக இங்கே போகாதுன்னு சொன்னது போக பாஜக வாக்கு அந்த பக்கம் போகாது. அப்போ மறுபடியும் எங்கே போய் நிற்பீங்க நீங்கள்? மொத்தத்தில் எடப்பாடி அவர்கள் இதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். ஒரு சரியான இடத்துல லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. 70, 60 அதுக்கு கம்மியாக போச்சுன்னு சொன்னால் அது 2 பேருக்குமே நல்லதில்லை. பாஜகவுக்கு அதனால் பிரச்சனை இல்லை, அதிமுகவுக்கு தான் பிரச்சனை. அவர் புரிஞ்சுக்கின்னு 60 சீட்டு கொடுத்து ரைட்டுங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும் கடுமையாக. ரைட்டு, பாஜகவுக்கு பூத்து கமிட்டி இல்லை, அது இல்லை, இது இல்லை, ரைட் எல்லாம் ஒத்துக்கிறேன். நீங்கள் இருக்கீங்கல்ல, அதுக்கு பேர் தானேங்க கூட்டணி. கிவ் அண்ட் டேக்கு தானேங்க. யூ ஆல்வேஸ் கிவ், ஐ ஆல்வேஸ் டேக்குன்றதுக்கு பேர் கூட்டணியா? 2 பேரும் ஒத்துழைக்கணும். நான் கேட்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை பூத் ஒர்க்கர் இருக்காங்க, வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, எப்படி அவங்கள ஜெயிக்க வச்சாங்க திமுகவில்? அதை பார்த்து கற்றுக்குவானா நீங்கள்? அதுதானே கூட்டணி. திமுக பார்த்து கூட நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறது எப்படின்னு தான் கற்றுக்கல. அட்லீஸ்ட் கூட்டணியாக எப்படி இருக்கிறது அதையாவது நீங்கள் அவங்கள பார்த்து கற்றுக்கலாம்ல. ஓட்டு கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறாங்க, நோட்டு வேற கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சி நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்துருப்பீங்களா? அப்புறம் அவங்கள மாதிரி நீங்கள் இல்லாமல் இல்லை உங்களுக்கு ஒதுக்கிட்டோன்னா நீங்களே பார்த்துக்காங்க. இப்படி இருந்தால் சரிப்பட்டு வருமா? இப்போ தமிழக வாழ்வுரிமை கழகம் அவருக்கு என்ன, அவருக்கு எந்த இதில் வேல்முருகன் அவருக்கு எந்த தொகுதி கொடுப்பாங்கன்னே தெரியல. ஒரே சீட்டு தான் கொடுத்தாங்க. அங்கெல்லாம் வேலை பார்த்தது யாரு? விசிக்காக எடுத்துக்கலாமே. சட்டசபை யார் வேலை பார்த்தா? திமுக தானே வேலை பார்த்தாங்க. எந்த தொகுதியாக இருந்தாலும் எல்லா தொகுதியிலையும் திமுக நிற்குது அப்படின்ற மாதிரி அவங்க வேலை பார்த்தாங்கல்ல. அது ஐயா முதல்வருக்கு கட்டுப்பட்டு அங்கே தலைவர் கரெக்டாக செயல்பட்டாங்க. கூட்டணினா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க காமிச்சிருக்காங்க. இது அவருக்கு தெரியுமாட்டுங்க. அதைத்தான் நான் கேட்குறேன். ஜெயிக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா அப்புறம் நீங்கள் இது மாதிரி தான் ஆடுவீங்கன்னா ஆடிட்டு தோத்துட்டு போங்க. அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? அப்போ இது வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு துரோகி, அவரை நம்ப முடியாது அப்படி சொன்னதெல்லாம் உண்மையாகும். இப்படி இருந்தார். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது பாருங்க, இல்லை அதுவும் இதில் ஒன்று தான், அதை ஒத்துக்கல. இல்லை அந்த துரோகின்ற விஷயத்த நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இப்போது சினிமாவில் ஹீரோ என்ன பண்ணுவார், இப்படி மறு வச்சிக்கின்னு ஒரு தலப்பா கட்டிக்கின்னு அங்கே போயிட்டு பாட்டு பாடுவார் வில்லனோட கூடாரத்தில்.
இல்லை சில சமயம் அவருக்கிட்டேயே கூட சேர்ந்து அவங்கள கவுத்துட்டு வருவாங்க. ஆனால் அவர் தான் ஹீரோ. ஏன்னா வில்லனை வந்து அவர் உறவாடிக்கு எடுக்கிறார். புரியுதுங்களா? ராஜதந்திரம் இதெல்லாம் அவ்வளோதான். அந்த மாதிரி இல்ல அப்படி நான் சொல்லல, அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, அது அதெல்லாம் தோல்வி பழனிசாமி பாருங்க. நான் வந்து அவரை துரோகம் செய்து விட்டார்னு தான் நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். அரசியல்னா அப்படி நாளைக்கு பாஜகவை கலட்டி விட்டுதுன்னா இந்த பழியும் அவர் தானே போய் சேருன்னு சொல்ல வர, இதுதானே சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க, பட் நான் சொல்ல மாட்டேன். துரோகம் செய்தார் ஸ்டாலின் அவர்கள் கையாளுத விதம் உங்களுக்கே தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு விசிகாக்கு யார் வேலை பார்த்தா, காங்கிரஸுக்கு யார் வேலை பார்த்தா, ஜெயிக்கிறதுக்கு திமுக தான் செஞ்சது. அதை வந்து ஸ்டாலின் கரெக்டா செஞ்சிருக்காரு. அந்த விஷயத்துல அவர் மேல 1000 விமர்சனம் குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட்டணியை வலுப்படுத்தல. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. பொதுக்குழுலே இவ்வளவு அகங்காரமா பேசுறாங்க, இவர் தான் முடிவு எடுப்பார். இதெல்லாம் வந்து எடுங்க, முடிவு எடுங்க. யார் வேணான்னது? ஜெயிக்கிறதுக்கான முடிவா இருக்கணும். இல்லட்டா ஒண்ணுத்துக்காக போகுதுங்கிறீங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன அழகா திமுகவில் வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு தான் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னா அப்புறம் ஏன் எங்களை சேர்த்துக்கிறீங்க? நீங்களே நிறுத்திட்டு போக வேண்டியதானே. உதாரணத்துக்கு மதிமுக வைகோ அவர்களின் மகன் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரே வார்த்தை வெற்றி பெற வைங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். ஏன்னா அங்கே சொன்னாங்க, அதுக்கு கட்டுப்பட்டு செஞ்சார்ல அவர். இல்லை அதான் KN நேரு, அன்பில் மகேஷ் இவங்கெல்லாம் வந்து அவங்க கேண்டிடேட் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவருக்கு கொடுத்ததுன்னு. ஆனாலும் ஜெயிக்க வச்சுட்டாங்களே. அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால அவங்களுக்கு கொடுத்தா ஜெயிக்க மாட்டாங்கலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அது தப்பு. ஜெயிக்க வைக்கணும். உங்களுக்கு நிஜமாவே ஆதரவு இருக்கின்றது, எதிர்ப்பலை வீசுகின்றது அப்படின்னா நீங்கள் யாரை நிற்க வச்சாலும் அதை விடுங்க. நானே மன்சூர் அலிகான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன விட்டுருங்க. மன்சூர் அலிகான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு எனக்கு ஒரு 10 சீட்டு கொடுங்கன்னு கொடுத்தாங்கன்னா அவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். அதுதான் செல்வாக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது உங்கள் சௌகரியம், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.